ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பில் இன்று நாம் 28வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 26 நாட்களாக இந்த நோன்பை கடைபிடித்து நேற்றைய தினத்தில் இந்த நோன்புக்கு ஈடுபட்டதனால வேண்டிய சன்மானங்களை கண்ணனிடத்தில் கேட்டு பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நோன்புக்கு தேவையான உபகரணங்கள், இந்த நோன்பில் ஈடுபடுவதற்கு தேவையான உபகரணங்களை பகவானிடத்திலே கேட்டு பெற்றார்கள். உபகரணங்கள் என்று பார்க்கிற போது போல்வன சங்கங்கள், சால பெரும்பறை, பல்லாண்டு இசைப்பார், கோல விளக்கு, கொடி, விதானம் என்பவற்றை பலவாக தர வேண்டும். ஒன்றொன்றிலே ஒன்றொன்று மாத்திரம் எங்களுக்கு போதாது, எங்களுக்கு நீ அனைத்தையுமே அதிகமான எண்ணிக்கையிலே தர வேண்டும் என்று கேட்டு பெற்றார்கள் என்று பார்த்தோம். அதற்கடுத்து நேற்றைய பாசுரத்தில் இந்த நோன்பிலே ஈடுபடுவதற்குண்டான சன்மானம், எங்களுக்கு உண்டான பரிசு வேண்டும் என்று கேட்டு பெற்றார்கள். அப்படி பெறக்கூடிய அந்த பரிசு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால், நாடு புகழும் பரிசினால், இந்த உலகமே கொண்டாடக்கூடிய வகையிலான பரிசுகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆக பகவான் கண்ணன் என்ன செய்தான், அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்தான். இவர்களுக்கு இந்த நாடு புகழக்கூடிய இருக்கிற அளவில் அவர்களுக்கு சன்மானம் வழங்கினான். சன்மானம் என்ன கொடுத்தான் என்று பார்ப்போம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பாட்சோறு மூட மாதிரி சகலவிதமான ஆபரணங்களையும் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்து நமக்கு அனுபவித்து அதற்கு மேலே புத்தாடைகளை உடுத்தி அவர்களோடு சேர்ந்து இருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த தான் சன்மானம் என்று சொன்னார்கள். அதுதான் மிகப்பெரிய பரிசு. அது எதனாலே கிடைத்தது என்று பார்க்கிற போது இந்த நோன்பிலே நாம் ஈடுபட்டதனாலே கிடைத்த நன்மையாக சொன்னார். அதற்கு மேலே இந்த ஊராருக்கு வேண்டிய பறையை, நன்மையை தர வேணும் என்று கேட்டார். ஊராருக்கான பறை ஏன் கேட்க வேண்டியது வந்ததுன்னா, கண்ணனையும் ஆயர்பாடி பெண்களையும் பிரித்து வைத்திருந்த இந்த ஆயர்பாடியில் உள்ளவர்கள் மழை வேண்டி இந்த ஊரினுடைய செழிப்பத்திற்காக கண்ணனையும் இந்த ஆண்டாள் கோஷ்டிகளையும் சேர விட்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதனால அவர்களுக்கு வேண்டிய நன்மையையும் கேட்டு பெற்றார்கள். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற போது இந்த கோஷ்டியினர் ஏற்கனவே கண்ணன்ட்ட என்ன சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா, எங்களுக்கான பறையும் வேண்டும், எங்களுக்கான நன்மையும் ஒன்று இருக்கிறது, அதையும் நீ எங்களுக்கு தர வேணும் என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள். அப்போ கண்ணன் பார்க்கிறார், இவர்கள் இந்த நோன்புக்கான உபகரணங்களை பெற்றுவிட்டார்கள், இந்த நோன்பில் ஈடுபடுவதற்குண்டான சம்மானங்களை பெற்றுவிட்டார்கள், ஊருக்கான நன்மையை பெற்றுவிட்டார்கள். அடுத்து என்ன கேட்க வேண்டியது பாக்கி இருக்கிறது கண்ணனிடத்தில்? அவர்களுக்கு, இந்த கோஷ்டிகளுக்கு வேண்டிய நன்மையை கேட்க வேண்டியது பாக்கி இருக்குது. அப்போது கண்ணன் யோசிக்கிறார், நிச்சயமாக அடுத்து இவர்கள் நம்மிடத்தில் கேட்க வேண்டியது என்ன என்று அவர் யோசிக்கிற போது மிக பெரியதான ஒரு விஷயத்தை தான் கேட்கப் போகிறார்கள். அதைத்தான் இன்னும் நம்மிடம் கேட்காமல் இருக்கிறார்கள், அதையும் கேட்கப் போகிறார்கள் என்று உணர்ந்து கண்ணனே என்ன சொல்கிறார்னா, நீங்கள் உங்களுக்கான நன்மையை கேட்கப் போகிறீர்கள், அது மிக பெரியதான ஒரு விஷயம். அதை பெறுவதற்கு பல கட்டுப்பாடுகளும் பல சாதனங்களை கொண்டு நீங்கள் நின்ற நிலையிலே பல செய்கைகளை செய்திருக்க வேணுமே, அதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று தான் இங்கே கேட்குறான். என்ன கேட்குறாரு, என்னிடத்தில் என்னை நீங்கள் பெற வேண்டுமானால் ஒரு சாதனத்தை, ஒரு உபாயத்தை பிடித்து பகவானை அடைவதற்குண்டான காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்களா என்று கேட்குறார். உபாயம் என்பது பகவானை அடைவதற்கு பகவானாலேயே வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்திருந்தால்தானே நான் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க முடியவே அப்படின்னு சொல்கிறார்.
அதற்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறார். பகவானிடத்திலே பக்தி பிறப்பதற்கு என்ன செய்திருக்க வேண்டுமென்றால், பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களிலே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்களிலே ஈடுபட்டிருந்தால் அதன் பலனாகத்தான் இந்த ஜென்மத்திலே நமக்கு பகவான் மேலே பக்தி ஏற்படும் என்று தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. அப்படி ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறான் பகவான். அப்படி கண்ணன் கேட்குற போது இந்த கோஷ்டிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த விதமான எந்த ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் எங்களிடத்திலே கிடையாது. எங்களை பார்க்கிற போதே உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த நிலையெல்லாம் எங்களிடம் இருக்குமா இருக்காதா என்று எங்கள் அனுஷ்டானத்தையும் ஆச்சாரத்தையும் பார்க்கிற போதே நாங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களிடத்திலே உள்ள குறைவு. உன்னை பிடிப்பதற்காக, உன்னை சரணமடைவதற்காக எந்த உபாயங்களும் எந்த வழிமுறைகளும் எங்களிடத்திலே இல்லை என்று சொல்லிவிட்டார். இது எங்களிடம் இருக்கக்கூடிய குறை. இதை கொண்டு எங்களை நீ விலக்கிவிட முடியாது. நாங்கள் குறைவானவர்களாகவே குறை உள்ளவர்களாகவே இருந்து விட்டாலும் கூட பகவானான நீ குறை ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறாய். அதனாலே எங்களிடம் உள்ள குறைகளை பார்த்து எங்களை ஒதுக்கி விடாமல் உன்னிடத்திலே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக நீ இருப்பதனாலே எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீ கொடுத்தே ஆக வேணும் என்று கேட்கிறார். அவர் கேட்குறாரு, நீங்கள் எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி நான் பரமபதத்தை கொடுப்பது, என்னோடு சேர்த்து கொள்வது என்று கேட்குறார். அப்படி கேட்குற போது இவங்க சொல்கிறாங்க, பாஞ்சராத்திர சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானை சரணமடைகிற போது என்ன சொல்லி சரணமடையணும்னு சொல்லியிருக்காங்க, அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்க வேண்டியவன் நான். உலகிலே எத்தனை குற்றங்கள் இருக்கிறதோ அத்தனை குற்றங்களுக்கும் இருப்பிடம் ஒன்று இருக்கிறது, அது நான் தான். என்னிடத்தில் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஒன்றுமே கிடையாது. வேறு கதியும் என்னை கிடையாது என்னை ரட்சிப்பதற்கு. அதனாலே நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்திலேயே உன்னை வேண்டி பெற்று உன்னையே பூர்ணமாக சரணமடைகிறேன் என்று பகவானை பிடிப்பதற்கு பகவானையே உபாயமாக கொண்டுதான் சரணமடைய வேண்டும் என்று பாஞ்சராத்திர ஆகமம் சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயும் எங்களிடம் ஒரு விஷயமும் இல்லை. உன்னை கொண்டுதான் உன்னை பற்ற வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர்கள். இதை ஆழ்வார் சொல்லுகிறார், தொண்டடிப்பொடி ஆழ்வார், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணிலை நின்கணும் பத்தனும் அல்லேனர். ஆக என்னிடத்தில் பெரிய விஷயங்கள், குளித்து முத்தீகளை வைத்து யாகம் செய்யக்கூடிய அந்த அந்தன்மை தன்மையெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னிடம் எதுவுமே இல்லை என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் சரணமடைந்திருக்கிறார். திருமலை சேப்பிரான் என்ன சொல்கிறாரு, குளங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் 4 நவிந்திலேன், புலன்கள் 5 வெண்டிலேன், பொறியிலேன் புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பட்டிலேன் எம் ஈசனேங்கிற. என்னிடத்தில் எதுவுமே இல்லை. உயர்ந்த குலத்திலே பிறந்தேனா? இல்லை, அதில் ஒன்றில் கூட நான் பிறக்கவில்லை. நற்கலைகளை கற்றேனா? அதுவும் இல்லை. புலன்கள் 5ஐயும் வென்றேனா? அதுவும் இல்லை. என்னிடம் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. என்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். என்ன இருக்கிறது என்று சொன்னார், புனிதமான பகவானே, நின் இலங்கு பாதம் அன்றி உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சரணமடைகிறார் என்று சொல்லியிருக்கிறார். நம்மாழ்வார் என்ன சொல்றார், நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன்கிறார். நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன். அப்படி எதையாவது கொண்டு உன்னை பற்றலாம் என்று நினைத்தால் இது எதுவுமே என்னிடத்தில் இல்லை என்று சொன்னார். திருமங்கையாழ்வார் என்ன சொல்றாரு, நலன் மிலேன் நல்லதோர் அறம் செய்து மிலேன்கிறார். என்னிடத்தில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. நல்ல அறங்களை செய்திருக்கிறேனா? அதுவும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலே பகவானே ஆளவந்தார் ஒன்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கத்தியத்திரயத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், சரணமடைகிற போது, நான் கர்மயோகத்திலும் நிலை நின்றவன் அல்ல,
உன்னை அடைவதற்குண்டான ஞான யோகத்தையும் உடைய ஆத்ம ஞானியும் அல்ல, உன் திருவடி தாமரைகளில் பக்தியுடையவனும் அல்ல. அப்போ என்னிடத்திலே கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, இது எதுவுமே என்னிடத்தில் இல்லை. ஒரு கைமுதலும் இல்லாதவன், உன்னை அடைவதற்குண்டான முதலீடு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை, அதற்கு மேலே வேறு கதியற்றவனாகவும் இருக்கிறேன். இன்னொரு இடத்திலே சரணமடையலாம் என்கிற அந்த நிலை கூட இல்லாத ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் உன்னை என்ன செய்கிறேன்னா, பகவானே உன்னுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன், உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு உபாயமாக இருந்து உன்னை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் அவரும் சரணமடைந்திருக்கிறார். அதனாலே தான் சொல்லுகிறார், எங்களிடத்தில் இந்த முன்னோர்கள் சொன்னது போல மேலையார் செய்வனகள் என்று முன்னோர்கள் என்ன செய்தார்கள், ஒரு கைமுதலும் அற்றவனாக வந்து உன்னிடத்திலே சரணமடைந்தார்கள் அல்லவா, அதே போல நானும் வேறு கதியற்றவனாக வந்து உங்களிடத்திலே சரணமடைகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த விஷயத்தை தான் இந்த கறவைகள் பின் சென்று என்ற பாசுரத்திலே நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பாசுரம் நமக்கு உபாயம் எது என்று காட்டி கொடுக்கிறது. உபாயம் என்றால் பகவானை நாம் அடையக்கூடியதற்கான வழி மார்க்கம் எது என்பதை காட்டி கொடுப்பது. அடுத்த பாசுரம் நாம் பெறக்கூடிய பலன் என்ன என்பதை காட்டி கொடுப்பது. ஆக இந்த பாசுரம் உபாயத்தை சொல்லுகிறது, நாளை வரக்கூடிய அந்த பாசுரம் உபேயத்தை சொல்லுகிறது என்ற நிலையிலே தான் இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாமச்சியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த உபாயாந்தரங்கள், அதாவது உபாயங்கள் சொல்லணும் இல்லையா, பகவானை தவிர வேறொன்றை பற்றி நாம் பகவானை அடைவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு சரியாக வராது. அதை 3 நிலையிலே தவிர்க்கலாம் என்று சொல்லுகிறார். எந்த 3 நிலை என்று பார்க்குற போது 3 கர்த்தாக்கள் அதுக்கு இருக்கிறார்கள். முதல் இடத்துல நாம் ஆழ்வார்களை முன்னிடலாம். ஆழ்வார்கள் எந்த நேரமும் பகவானுடைய பக்தியிலேயே ஆழ்ந்து கிடப்பதனாலே அவர்களுக்கு எந்த ஒரு உபாயத்தையும் கைப்பற்றக்கூடிய நினைவே இருக்காது. அதை கிரமமாக அவர்கள் கைப்பற்ற மாட்டார்கள். அதனாலே அவர்கள் உபாயங்களை தொடுவதில்லை ஆழ்வார்கள். அதற்கடுத்த நிலையில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் என்னென்னா, அவர் ஞானம் மிகுந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் வேறொரு உபாயத்தை பற்றி நாம் பகவானிடத்திலே போக முடியாது, பகவானிடம் நமக்கு கிடைக்க மாட்டான் என்பதனாலே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உபாயங்களை தொடுவதே இல்லை. அதற்கு மேலிருந்து 3வதாக யார் இருக்கிறோம்னா நம்மளை போன்ற எளிய ஞானம் உள்ளவர்கள். நாம் என்ன செய்வோம், உபாயங்களை கை கொள்ளக்கூடிய சக்தி நம்மிடத்திலே இல்லை. அதனால் நாமும் உபாயத்தை தொட முடியாது. ஒரு உபாயத்தை கொண்டு பகவானை அடையலாம் என்று சொன்னால் நமக்கு பகவான் கிடைப்பாரா மாட்டாரா என்கிற ஒரு சந்தேகம் வந்துவிடும். அதனாலே அது உறுதியும் இல்லை என்கிற நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். ஆக பகவான் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் பகவானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்ற வேண்டும், வேறொரு சாதனத்தை பற்ற முடியாது என்று சொல்லுகிறார். அதனால இந்த 3 நிலைகளிலேயுமே உபாயம் நமக்கு கை கொடுக்காது என்று நமக்கு இங்கே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நாம் என்ன செய்யணும், நாம் அவனை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்ற வேண்டும். அவன்தான் நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க முடியும். அதைத்தான் அவர் பகவத்கீதையில் சரமஸ்வரத்தில் என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு சரணமடைய சொன்னார். எப்படி சரணமடைய சொன்னார், சகலவிதமான தர்மங்களையும் விட்டுவிடுன்னு சொல்லலை, வாசனையோடு விட்டுவிட்டு என்னை ஒருவனையே நீ சரணமாக பற்று. அப்படி பற்றினால் என்ன கிடைக்கும்னார், அகம் துவா சர்வ பாப்பேப்பியோ மோட்சயிஷ்யாமி மாச்சுசகன், நான் உன்னை சகலவிதமான பாவங்களிலிருந்து விடுவித்து புனிதனாக்குகிறேன், கவலைப்படாதேன்னு சொன்னார். அப்படி சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லியிருக்கணும், கர்மயோகத்தை கைப்பற்று, ஞான யோகத்தை பற்று, பக்தி யோகத்தை பற்றுன்னு சொல்லியிருக்கணும். இதையெல்லாம் சொல்லி அர்ஜுனன் இதையெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியாது என்று சொன்னதற்கு பிறகுதான் பகவான் என்ன சொன்னார், நீ எதையுமே கடைபிடிக்க வேணும், என்னை ஒருவனையே சரணமாக அடை என்று சொல்லி அந்த சரம சுலோகத்தை அவருக்கு சொன்னார். அதனால தான் இங்கே நமக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் சொல்கிறார், சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றியில்
அரண் ஆகாது அப்படிங்கிற. பகவானிடத்திலே சரணமடைந்து விட்டு அவனை அடைவதற்காக வேற வேற காரியங்களிலே நாம் ஈடுபட்டோமானால் இந்த சரணாகதியும் பலிக்காமல் போய்விடும். சரணாகதி எப்படி செய்யணும்னா முழுமையான நம்பிக்கையோடு செய்வதுதான் சரணாகதி. சரணாகதி செய்துவிட்டு மனசை நம்ம அங்கிட்டு அளவாய விட்டோம்னா நமக்கு அந்த சரணாகதி பலிக்காது. பூர்ணமாக சரணமடைந்து விட்டோம், நம்ம இனிமேல் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவானுடையது என்ற நினைவோடு திடமாக இருக்கணும். அதை விட்டுட்டு சரணமடைஞ்சிருக்கிறோமே, நமக்கு ஆபத்து வரும்போது பகவான் நம்மளை காப்பாற்றுவாரா, இல்லை நாம் இன்னும் ஏதாவது கூடுதலாக செய்து வைக்க வேணுமான்னு சிந்தனை வந்துச்சுன்னா அந்த சரணாகதி பலிக்காமல் போய்விடும். ஒருவருக்கு பெருமாளை நேராக பார்க்கணும்னு ஆசை. அவர் சதாச்சாரியன் மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாமி நான் பெருமாளை பார்க்கணும் நேரப்பலாம், என்ன செய்யலான்னார். இந்த பக்கத்தில் ஆறு ஓடுதே, அதுலேருந்து ஒரு 1008 குடம் தண்ணி எடுத்து நீ இந்த பெருமாள் மேலே அபிஷேகம் பண்ணினா, தீர்த்தமாக திருமஞ்சனம் பண்ணினான்னா பெருமாள் உனக்கு பிரத்யட்சமாக வருவார்னு சொல்லிட்டார். அவரும் வேகமாக போய் தண்ணியை மொண்டு வந்து பெருமாள் மேலே திருமஞ்சனம் பண்ணார். எல்லாம் பண்ணிட்டார். 107 பண்ணும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. 1007 பண்ணும்போது என்ன சொல்கிறார், நம்ம ஊரில் கோயில்களிலே சன்னதிகளிலே பெருமாள் புறப்பாடானால் கூட புறப்படுவதற்கு முன்னே மேலதானமெல்லாம் அடிப்பாங்க, பட்டாசு வான வேடிக்கையெல்லாம் போடுவாங்க. அதற்கு பிறகுதானே பெருமாள் புறப்பாடாகி வருவார். இங்கே நீ உண்மையிலேயே நமக்கு பெருமாள் வரப்போகிறார்னு ஒரு குடம் ஊற்றிட்டா, ஆனால் பெருமாள் வருவதற்கு உண்டான அறிகுறி ஒன்றையுமே தோணவில்லையேன்னு பார்க்குற. அப்போது சாமி நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு குடத்தை எடுத்து ஊற்றாமல் கீழே போட்டுட்டு போயிட்டார். அப்போ நம்பிக்கையோடு அந்த ஒரு குடத்தையும் கொண்டு வந்து திருமஞ்சனம் ஆக்கியிருந்தாருன்னா பெருமாள் வந்திருப்பார். அது மாதிரி நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா நம்மளை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாராங்கிற சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. இனி நம்மளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையதுன்னு விட்டாச்சுன்னா அந்த இடத்த நம்ம பற்றி சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்திச்சா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விதையை நடுறோம், விவசாயம் பார்க்குறோம், விதைகளை நட்டு தண்ணி விட்டுடுறோம். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு கால அளவு இருக்கும் முளைத்து வருவதற்கு. ஒரு சில பயிர்கள் 3 நாளிலே முளைச்சிடும், ஒரு சில பயிர் 7 நாள் ஆகும், ஒன்று 11 நாள் ஆகும், ஒன்று 20 நாள் கூட ஆகும். அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அது முளைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால் அது முளைத்து வரும். நாம் நட்ட விதை முளைக்குதா இல்லையான்னு தினந்தோறும் தோண்ட, அதை பார்க்க, திருப்பி மூடி வைக்க, அந்த விதை நட்ட இடத்துல தோண்ட, திருப்பி பார்க்க, திருப்பி மூடி வச்சா என்ன ஆகும், அந்த பயிர் முளைக்கவே முளைக்காது. அது மாதிரி தான் சரணாகதி. அவனை சரணமென்று அடைந்து விட்டால் நிச்சயமாக அவன் நம்மை காத்தே தீர்வான்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதனால் அவனை சரணாகதி அடைந்தால்தான், அவன் திருவடிகளை பற்றினால்தான் நாம் அவனிடம் போய் சேர முடியும் என்கிற அந்த உபாயத்தை தான் இந்த பாசுரத்திலே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பகவான் இப்போ கோஷ்டிகிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களிலே நீங்கள் இந்த மாதிரி கர்மயோகம் ஞான யோகங்களில் ஈடுபட்டு இருந்தால்தானே என் மேலே உங்களுக்கு பக்தி ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்னிடத்தில் பக்தி ஏற்படுவதற்காக கர்மயோகங்கள் எதையும் நீங்கள் கடைபிடித்தீர்களா என்று கேட்கிறார்கள். உங்களை பார்த்து என்ன கேட்குறாரு, கர்மயோகம் செய்திருக்கிறீர்களா என்று கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அனுஷ்டானத்தையும் ஆச்சாரத்தையும் பார்த்தாலே உனக்கு தெரிய வேணாமா, கர்மயோகம் எவ்வளோ பெரிய விஷயம், அதை நாங்கள் செய்திருக்கிறோமா என்று கேட்கிறாயே, இது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஆள் பார்த்து கேள்வி கேட்கணும். நாங்களோ ஆயர்கள், இடக்கை வழக்கை அறியாதவர்கள், எங்களை போய் கர்மயோகத்தில் ஈடுபட்டீர்களா என்று கேட்கக்கூடிய நிலை உண்டுமா அப்படின்னு கேட்குறார். நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, எங்கள் வேலை என்ன தெரியுமா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், இதுதான் எங்களுக்கு கர்மயோகம். நாங்கள் செய்யக்கூடிய கர்மயோகம் என்ன தெரியுமா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அப்போ கறவைகளை மேய்க்க போனீர்களே, அங்கே ஏதாவது உங்களுக்கு நல்லது கிடைச்சான்னு, எங்கள் ஒரு நல்லதும் கிடையாது. நாங்கள் என்ன செஞ்சோம், கறவைகள் பின் சென்று, அதுக்கு என்ன போகிறோம், வனப்பகுதியில் சென்று அது மேய்ச்சல் தரையில் அதனுடைய மேய விட்டு அங்கே நாங்கள் இருக்கக்கூடிய நிலைதான் நாங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய கர்மம். அப்போ நாங்கள் தினந்தோறும் யாருக்கு பின்னாடி போகிறோம், ஞானத்திலே குறைவாக இருக்கக்கூடிய தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத பசுக்களின் பின்னையே தான் தினந்தோறும் போகிறோம். அப்படி நாங்கள் கர்மயோகம் செய்ய வேண்டும்னா நாங்கள் யார் பின்னாடி போயிருக்கணும்னா
வசிஷ்டர் போன்ற மகரிஷிகள் பின்னாலே நாங்கள் போயிருக்க வேண்டும். அப்படி போயிருந்தால் அங்கங்கள் வேதம் 4 6 அங்கங்கள் கற்றுத்தேர்ந்த அந்த மகரிஷியிடம் போயிருந்தா அவர் அந்த வேதத்தை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு கர்மயோகம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்கும். நாங்களோ பசுவுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கோமே, எங்களை போய் நீங்கள் கர்மயோகம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் நான் எங்கே போகிறது? எங்களிடம் கர்மயோகம் கிடையாது, கர்மயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று சொன்னார். ஏன்னா மனிதர்களிலே கொஞ்சம் ஞான குறைவாக இருக்கிறவர்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்களாம். இவர் பெரிய நரபசு அப்படின்னு சொன்னார். நரபசுன்னு சொன்னால் நரமாக மனிதனாக இருக்கிறார், ஆனால் பசுவாக இருக்கிறார்னா பசு போல கொஞ்சம் ஞான குறைவாக எதுவுமே தெரியாதவராக இவர் இருக்கிறார் என்று சொல்வார்களே. அப்படிப்பட்ட பசுக்களுக்கு பின்னாடி போகக்கூடியவர்கள் நாங்கள். சில நேரங்களில் அறிவு குறைவாக இருக்கக்கூடிய, ஞானம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் கூட எங்களை கேலி பேசக்கூடிய செய்கைகளை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். பசுக்கள் இவரை பார்த்து கேலி பேசுமா, இந்த ஆயர்கள் பார் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கிற எங்களை போய் கர்மயோகத்தில் ஈடுபட்டீர்களா என்று கேட்கக்கூடிய நிலை மிகவும் பொருத்தமற்ற நிலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அர்ஜுனன் இந்த ஆயர்பாடியில் இருக்கிறவர்களை எப்படி பார்த்தான்னா, இந்த பார்த்ததை சொல்றார். பசுக்களுக்கு பிறந்த நாள் தொடங்கி பந்துவாய் இருக்கும் தன்மையை அடைந்தவர்களாய், வீட்டிலே இருக்க வேண்டிய அன்பை காட்டிலே உடையவர்களாய், தங்கள் செயல்களை கண்டு பசுக்களும் பரிகாசம் பண்ணும் நிலையிலே இருக்கக்கூடிய இடையர்களை அர்ஜுனன் பசு கூட்டத்திற்கு பின்னே பார்த்தான் என்று சொல்லுவார். அர்ஜுனன் பார்த்தது யாருன்னா ஆயர்பாடியில் உள்ளவங்க பார்த்தவங்கன்னு சொல்லியிருந்து அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்கள பற்றின ஒரு முன்னுரை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, பிறந்த நாள் முதல் பசுக்களுக்கு பின்னாடியே இருக்கக்கூடியவர், வீட்டிலே வைக்க அன்பை காட்டிலே வைத்திருக்கார். ஏன்னா வீட்டில் என்ன வேலை அவங்களுக்கு? பசுவை ஓட்டிக்கிட்டு போய் காட்டில் மேய விடுறது தான் அவங்களுக்கு வேலை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க தான் ஆயர்கள் என்று இருக்கிறார்களே. எங்களிடத்திலே கர்மயோகம் இல்லை, நாங்கள் ஞானிகள் பின்னே செல்லவில்லை, பசுக்களின் பின்னே செல்வதனாலே எங்களிடத்திலே ஞானம் இல்லை, கர்மம் இல்லை. அதற்கு மேலே கறவைகள் பின் சென்று என்று சொல்லியிருக்கிறார்கள். காளிகள் பின் சென்று என்னால் சொல்லவில்லை. காளினா பசு கொடுக்காத, பால் கொடுக்காத பசு, இல்லை பால் கொடுக்காத கன்றுகள். இதை போய் நாங்கள் காட்டிலே மேய்த்தோம் என்றால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? கறவைகள் பின் சென்று பால் கொடுக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பசுக்களை மேய்க்க போகிறோம். பால் கொடுக்கலைன்னா மேய்க்க போக மாட்டோம். ஆக ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நாங்கள் பசுக்களையும் மேய்க்கிறோம். எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய காரியம்தான் கர்மயோகம். கடமையை செய்வேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன் என்று இருப்பதுதான் கர்மயோகம். அப்படிப்பட்ட கர்மயோகங்கள் எங்களிடத்திலே கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போ கர்மகோடியே எந்த விதத்திலும் நாங்கள் செய்யாத எங்களை பார்த்து நீ கர்மயோகம் இருக்கிறதா என்று கேட்கலாமா என்று சொல்லு. அந்த பசுக்களுக்கு பின்னாலே போகிற போது நாங்கள் எப்படி போகிறோம் தெரியுமா? எந்த ஆர்வத்தில் போகிறோம் தெரியுமா? முக்தி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆத்மாக்கள் பரமாத்மாவின் பின்னே எவ்வளவு ஆசையோடு போகுமோ, காட்டிற்கு போகக்கூடிய ராமன் பின்னே இளையாழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய லட்சுமணன் என்ன ஆர்வத்தோடு போனாரோ அதே போல நாங்கள் இந்த பசுக்களின் பின்னாலே ஆர்வமாக போய் கொண்டிருக்கோம். எங்களிடத்தில் கர்மயோகத்துக்கு வேலையே இல்லை. உன்னிடத்திலே அன்புடையவர்கள் உன் பின்னாலே எப்படி வருவார்களோ அதை போல நாங்கள் பசுக்களின் பின்னாலே போய் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் கேட்குறாரு, இந்த பசுக்களுக்கு பின்னால் போனேன்னு சொல்கிறீங்களே, இந்த பசுக்களின் பின்னால் போய் ஏதாவது புண்ணிய சேத்திரத்திற்கு போனீர்களா என்று கேட்குறார். பசுக்களுக்கு பின்னாடி போகிறது தப்பு இல்லை. போய் எங்கேயாவது ஒரு புண்ணிய சேத்திரத்தில் போய் பெருமாளை சேவிச்சிங்களா, அங்கே போய் ஏதாவது கைங்கரியம் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் புண்ணிய சேத்திரத்துக்கெல்லாம் போகலை. எங்கே போனோம்? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அந்த வனப்பகுதிக்குள்ளே தானே நாங்கள் போனோம். ஏன்னா அங்கே தானே மேய்ச்சல் தரிசி இருக்கிறது, அங்கே தானே எங்கள் பசுக்கள் மேய்வதற்கான இடங்கள் இருக்கிறது என்பதனால நாங்கள் எங்கே போனோம்? காணத்துக்குத்தான் போனோம். காணம் சேர்ந்து என்று சொல்லுகிறார். நாட்டுக்குள்ளே ஏதாவது சில நேரம் இருந்தாலாவது ஒரு பெரிய ஞானி வரும்போது அவருடைய திருவடியை சேவிச்சா அவர் என்ன தருவார்? எனக்கு ஏதாவது கர்மம் ஞானம் பக்தின்னு சொல்லி கொடுத்துருப்பார். நாங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கிறது இல்லை, அதிக நேரம் நாங்கள் காட்டுக்குள்ளேயே இருப்பவர்கள். அதான் சொன்னாங்க, வீட்டில் வைக்கக்கூடிய அன்பை காட்டில் வைப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம், அதனாலே நாங்கள் புண்ணிய சேத்திரத்திற்கெல்லாம் நாங்கள் போகவில்லை என்று சொன்னார். சரி, காட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, காட்டுக்கு போவது எதனாலே?
அங்கே போய் வசித்தீர்களா, வானப்பிரஸ்தங்கிற ஆசிரமத்தை நீங்கள் கடைபிடித்தீர்களான்னு கேட்குறாங்க. இது என்ன ஒரு ஆசிரமம்னா, அந்த காலத்தில் மன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, பூமியை ஆட்சி பண்ணுற வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க. அதற்கு பிறகு மகனிடத்திலே ஒப்படைத்து விட்டு, நான் இந்த நிர்வாக பொறுப்பிலேருந்து விலகி வனத்திற்குள்ளே சென்று என் மனைவியோடு அங்கே இருக்கக்கூடிய பழங்கள், காய், கிழங்குகள் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு அங்கேயே தன் வாழ்க்கையை முடித்து கொள்வார்களே, அதை போன்ற ஒரு ஆசிரமத்தை கடைபிடித்து நீங்கள் இங்கே வந்தீர்களா என்று கேட்கலாம். வானப்பிரஸ்தாசிர ஆசிரமம் சொல்கிறாங்க. அந்த நிலையை நீங்கள் கடைபிடித்து இந்த காட்டுக்குள்ளே வந்தீர்களான்னா, அந்த மாதிரி உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த வனத்துக்குள்ளே வரல. அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க, இனி நம்ம இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்தது போதும், இனி காட்டிற்குள்ளே சென்று அங்கே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை உண்டு பகவானையே தியானம் செய்து கொண்டு அங்கேயே உயிரை விடலாம் என்று வந்தார்கள். நாங்கள் அப்படிலாம் வந்தேன். நாங்கள் எதுக்காக காட்டுக்குள்ளே வந்தோம் தெரியுமா? பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், உணவு உண்பதற்காக வந்திருக்கிறோம். அவர்களை போல உடலை வருத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட வரவில்லை. எங்கள் உடலிலே திடகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த உணவைத்தான் உண்ணுவோம். நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னா, பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அது புற்களை மேயும், நாங்கள் சாப்பிட்டு கொண்டோம். ஆகாரம்னா உட்காந்து சாப்பிடணும் ஒரு நியமனம் இருக்கு, அதை கடைபிடிச்சிங்களேன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த பசுமாடு நின்னதானா நாங்கள் நின்றுக்கிட்டே சாப்பிடுவோம், அது நடந்ததானா நடந்துக்கிட்டே சாப்பிடுவோம். திசை பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதையாவது கடைபிடிச்சிங்களான்னா. பசு எந்த திசையை பார்த்து மேயுதோ அங்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது கிழக்க சாப்பிட்டா கிழக்க, அது வடக்க சாப்பிட்டா வடக்க, இதுதானே எங்களுக்கு நிலை. அதனால் நாங்கள் காட்டுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் சிறந்ததான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வரவில்லை. அதற்கு பின்னாடி இருந்து உணவு உண்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆக அந்த ஆகார நியமனம் எதையும் கடைபிடிக்கக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இல்லை. உணவிலே முடி இருந்தாலோ, சில பூச்சிகள் இருந்தாலோ, சில தீட்டுகள் இருந்தாலோ அந்த உணவை உண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதையாவது கடைபிடித்தீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் முடி இருந்தால் அப்படி தூக்கி போட்டுருவோம், கரப்பாம்பூச்சி இருந்தால் இப்படி தூக்கி போட்டுட்டு அந்த சோறவே தான் நாங்கள் சாப்பிடுவோம், அந்த உணவைத்தான் நாங்கள் சாப்பிடுமே ஒழிய இந்த உணவையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ற நிலையை நாங்கள் கடைபிடித்தது இல்லை. பசு சில நேரம் சாப்பிடாம கூட நிற்குமா. அந்த வனத்தில் விட்ட பசு ஓரளவுக்கு புல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே அசை போடுறதுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குமா. நாங்கள் அந்த நேரம் கூட சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. பசுவுக்கு பின்னாடி இருக்கும்போதெல்லாம் நாங்கள் உணவை உண்டு கொண்டு தான் இருப்போமே ஒழிய நாங்கள் சாப்பிடுவதற்காகத்தான் இங்கே பசுக்களின் பின்னால் சென்றோம் என்று சொல்லுகிறார். அப்போ கேட்குறாரு, உங்கள் இடத்துல கர்மயோகமே இல்லை, அதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே பல ஜென்மங்களில் நீங்கள் செய்த கர்மத்தின் அடிப்படையாக அந்த கர்மயோகம் பக்குவமாகி இப்போது ஞான யோகத்தை அனுஷ்டிக்கும் நிலையிலே நீங்கள் இருக்கலாம் இல்லையா? கொஞ்சமாவது உங்கள்கிட்ட ஞானம் ஏற்பட்டிருக்கலாமே இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னாங்க. இல்லவே இல்லை, நாங்கள் ஆயர்கள், மாடு மேய்க்கக்கூடியவர்கள்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், யாரிடத்திலே ஞானம் இருக்குங்கிற கட்டுப்பாடு இல்லை. மாமிச வியாபாரம் செய்யக்கூடிய தர்ம வியாதன் என்கக்கூடியவன் மிகப்பெரிய ஞானியாக இருந்தான். அவன் தொழிலோ மாமிசம் இருக்கக்கூடியது, அவனோ ஞானியாக இருந்தான். அதனால் அவன் இடத்துல ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அவன் ஞானியாக இருந்தான். அதற்கு மேலே நகரத்திலே வாழ்ந்தார் விதுரர், ஆனால் காட்டில் வாழக்கூடிய ஞானியாகவே வாழ்ந்தார். அவரிடத்துல ஞானம் இல்லையா? அவர் நகரத்தில் இருந்தார், அதனால் அவருக்கு காட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டார் நம்ம சொல்ல முடியுமா? அவருக்கும் ஞானம் இருந்தது. அதை போல உங்களுக்கு ஏதாவது ஞானம் இருக்கிறதா? ஏன்னா நீங்கள் கிராம பகுதி, அதுவும் வனத்திற்கு அருகிலே இருப்பதனால உங்களுக்கு ஞான யோகம் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களிடம் ஞானம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா நாங்கள் தான் அறிவில்லாத, அறிவு இருந்தால்தானே ஞானம். படிக்கணுங்கிற அறிவு இருக்கணும், அப்புறம் படிப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கணும். அறிவே இல்லாத பட்சத்தில் எங்களிடத்தில் ஞான யோகம் எங்கே இருக்க போகிறது? அதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்போது இல்லை, நீங்கள் ஏற்கனவே செய்த புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமா என்று கேட்கிறார். இல்லவே இல்லைங்க. சரி, அந்த பக்தி யோகம் இப்போது இல்லை,
போன ஜென்மங்கள் எல்லாம் இருந்தது அடிப்படையில் இப்போ பக்தி யோகமாவது உங்களிடத்துல இருக்குமான்னு சாமி திருப்பியும் சொல்கிறோம். முதல்ல நாங்கள் அறிவில்லாதவங்கன்னு சொன்னோம். இப்போ நீங்கள் பக்தி யோகம் இருக்குமான்னு கேட்குறீங்க. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அறிவு ஒன்றும் இல்லாதன்னு. அறிவில்லாதன்னா அதோட விடமாட்டீங்க போல இருக்கு. உங்ககிட்ட நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம் கண்ணா, அறிவு ஒன்றுமே இல்லாதவர்கள் நாங்கண்ணா. அறிவு இருக்குன்னு சொன்னால் விட்டுருக்கலாம் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அறிவு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ எந்த விதமான அறிவும் இல்லாத எங்களிடத்தில் பக்தி யோகம் மாத்திரம் எப்படி இருக்கும்? எங்களிடத்தில் அறிவில்லை, அறிவு ஒன்று இல்லை, அறிவு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சுத்தமான பூஜ்யம். அதனால் எங்களிடத்தில் நீ எதிர்பார்ப்பது போல கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ கிடையவே கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, வாஸ்தவம் இந்த முத்துன ஞானிகள் இருப்பாங்க, மிகச்சிறந்த ஞானிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைகுடம். அந்த நிறைகுடங்கள் தழும்புவதில்லை. அப்படி ரொம்ப பக்குவப்பட்ட ஞானிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் இடத்துல ஒன்றுமே இல்லை, எதுவுமே என்னுடையது இல்லை என்று சொல்வார்களே. அதை போன்ற பக்குவமான நிலையிலே இருந்து நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களா? எங்களிடத்துல கர்மம் ஞானம் பக்தி யோகம் எதுவுமே இல்லை என்ன? சாமி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போல இருக்கே கண்ணா. ஒரு தடவை எங்கிட்ட குறைய சொன்னால் விட்டணும், மேலும் மேலும் சொல்ல வைக்கிறீங்களே. நாங்கள் ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள். எங்களுக்கு அவ்வளவு பெருந்தன்மையான மனது பக்குவமான மனதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களிடம் ஞான கர்ம ஞான பக்தியெல்லாம் வச்சுக்கிட்டு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எங்களிடம் அந்த பக்குவமான குலத்திலே நாங்கள் பிறக்கவில்லை. நாங்கள் ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள். எங்களிடத்திலே போய் கர்மயோகம் இருக்கிறதா ஞான யோகம் இருக்கிறதா பக்தி யோகம் இருக்கிறான்னு கேட்டால், சாமி உங்களுக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம்னு சொல்கிறோம். யாரை பார்த்து? கண்ணனை பார்த்து சொல்கிறாங்க. எங்ககிட்ட இல்லாததெல்லாம் கேட்டால் உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் சாமி அர்த்தம். எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஆயர் குலத்தவனர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒன்றே தெரியும் சாமி, எங்களுக்கு ஆயர் குலத்திலே பிறந்ததுனால எங்களுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? உன்னை பூரணமாக சரணமடைய வேண்டும், உன் திருவடியே உபாயமாக பற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நினைவு மாத்திரம்தான் எங்களிடத்தில் இருக்கிறது. கனவுல கூட நாங்கள் வேற உபாயத்தை நினைத்து பார்ப்பதில்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. தெரிந்தால்தானே நினைத்து பார்ப்பதற்கு. கனவிலும் கூட வேறு சிந்தனை இல்லாமல் உன்னை உபாயமாக பற்றி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதான் சொல்கிறாங்க, ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் என்று பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறார். ஒன்றுமே இல்லாதவர், அவர்களிடத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது என்று தானே நாங்கள் இருக்கிறோம் சார். அப்போ இவங்க கேட்குறாங்க, இப்போ கண்ணன் கேட்குறார், உங்கள் பலனை நீங்கள் பெற வேண்டுவதற்கு உங்களிடத்தில் கர்மம் ஞானம் பக்தி யோகம் இல்லை என்று சொன்ன பின்னு நான் சொல்லலை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதனால் என்ன செய்யலாம்? உங்களையெல்லாம் கைவிட்ட வேண்டியதானே. உங்கள்கிட்ட நான் ஒரு பொருளை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும். அதற்கு உங்களிடம் எதுவுமே இல்லைன்னா நான் எப்படி கொடுக்கறது? அதனால் உங்களை கைவிட்டு விடலாமா என்று கேட்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எங்களை ரட்சிப்பதற்குண்டான வேத விதிகளில் சொல்லப்பட்ட கர்மம் ஞானம் பக்தி யோகங்கள் எங்களிடத்திலே இல்லை, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். இதை மாத்திரம் வைத்து நீ எங்களை கைக்கு விழவ முடியாது, எங்களை நீ விட்டுவிட முடியாது. ஏன் விட்டுவிட முடியாது? உங்கள்கிட்ட தான் நான் கேட்டது எதுவுமே இல்லையே, உங்களை விட்ட வேண்டியதானே. தவறு. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னா. எங்களிடத்துல நீ சொன்ன என்னமோ கர்ம ஞானம் பக்தின்னு சொன்னீங்களா, அது வேணா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இருக்கிறது. என்ன புண்ணியம்னார்? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னா. உன்னையே எங்களோடு உற்றவனாக பிறந்த அந்த புண்ணியம் எங்களிடத்துல இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களாக சுயமாக சம்பாதிச்ச சொத்து எங்களிடத்துல இல்லை. எது? கர்மம் ஞானம் பக்தி என்கிற சொத்து எங்களிடத்தில் இல்லை. இது சுய சம்பாத்தியம். ஆனால் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பூர்வ சொத்து எங்களிடத்தில் இருக்கு. அந்த பாத்தியத்தின்படி நீ எங்கள்கிட்ட இருக்கிறாய், நீ தான் எங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்ல. நான் உங்களோடு இருக்கிறது எப்படி புண்ணியமாம்னா, உலகத்தில் எல்லோருக்கும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன் நீ, புண்ணியமே ஒரு உருவமாக இருக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட புண்ணியத்துக்கே சோறு போட்டு வளர்த்தவங்க நாங்கள். என்ன எங்கள் வீட்டிலலாம் வெண்ணெய் திருடி சாப்பிட்டுக்கிறியா? எங்கள் வீட்டில் பால் திருடி சாப்பிட்டுக்கிறியா? அப்போ உனக்கு திருடும்போது நாங்கள் பேசாமல் விட்டோம்ல, அதெல்லாம் எதுக்காக? உன்னைய சோறு போட்டு வளர்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட புண்ணியமான நீயே
எங்களோடு வந்து எங்கள் ஆயர் குலத்திலே பிறந்து நீ இங்கே இருக்கிறாயே, அதை கொண்டு நீ எங்களுக்கு நல்லது செய்தாக. என்ன வம்பா போச்சு, படித்து மார்க் வாங்கினா உங்கள் சொந்தக்காரன்னு மார்க் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சாமி நீ ஏதாவது பரீட்சையில் எழுதிருக்கியா பேப்பரில்? ஒன்றுமே எழுதலை சாமி, நீங்கள் எப்படி பேப்பரை கொடுத்தீங்களோ அதே மாதிரி சுத்தமாக திருப்பி கொடுத்துட்டேன் இந்த வாத்தியார்கிட்ட. அப்போ என்னடா எப்படா மார்க் போடுறேன்னு கேட்பாரு. நான் உங்கள் சொந்தக்காரன் அதனால் மார்க் போடுங்க அப்படின்னா, அவர் டிக்கடிக்கிறதுக்காக உள்ள ஏதாவது இருக்கணும்ல. அப்படித்தான் கேட்குறாங்க இவங்க. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் எல்லா விதமான தர்மங்களையும் நிலைநாட்டிய உன்னையே எங்கள் உறவினனாக பெற்றிருப்பதனாலே நாங்கள் பெரிய புண்ணியசாலிகள் என்று சொல்லுகிறார். ஆய்குலத்து உந்தன்னை, இந்த ஆயர் குலத்திலே தோன்றிய சுடர் நீ. அதான் சொல்றாரு, உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே. இந்த ஆயர்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவன், இவர்களையெல்லாம் உய்வடைவை செய்வதற்காகவே இங்கே வந்து பிறந்திருக்கிறான். யார் சொன்னா? ஆய்ச்சி சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அவரோடு சம்பந்தம் பெற்ற சட்டிப்பானையெல்லாம் பரமபதத்துக்கு போச்சு இல்லையா? கேட்குறாங்க, ஆயர்பாடியில் பிறந்து நீ என்ன மனுஷனுக்கு மாத்திரமா நீ பரமபதம் கொடுத்த? உன்னைய ஒழித்து கொள்வதற்கு உதவியாக இருந்த அந்த பானைக்கும் நீ வந்து பரமபதம் கொடுத்துருக்கிற. அப்படிப்பட்ட நீ எங்களிடத்துல கர்மயோகம் இருக்கா ஞான யோகம் இருக்கான்னு கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஏன்னா ராமன் பிறந்ததை காட்டிலும் நீ பிறந்தது மிகப்பெரிய சிறப்புன்னாங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோண்டிய, சூரிய குலத்திற்கு ஒரு விளக்கு போல தோன்றினான். பிறந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? சூரிய குலம். அங்கே விளக்கு எதுக்கு? இருட்டில் தானே விளக்கு தேவைப்படுது. நீ சூரிய குலத்துக்கு விளக்கா பிறந்தா என்ன அர்த்தம்? உன் விளக்கினால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆக ராமாவதாரத்திலே நீ யாருக்கும் எந்த பிரயோஜனம் படலைன்னு. அப்போ கண்ணனாக பிறந்து நீ என்ன செய்தான? ஆயர்பாடிக்கு அணி விளக்கு. இந்த ஆயர்பாடி எப்படிப்பட்டது தெரியுமா? ஞான குறைவினாலே இருளடைந்து கிடக்கிறது. அந்த இருளடைந்து கிடக்கக்கூடிய இடத்துல நீ விளக்காக கண்ணனாக வந்து பிறக்கிறாய். அதனால ராமனாக நீ பிறந்ததை விட கண்ணனாக பிறந்ததனால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதனால தான் நீ எங்களோடு பிறந்ததே எங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறார். பிறவி பெருந்தனை புண்ணியம், உன்னையே எங்களோடு பிறக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. நீ உன்னுடைய கிருபையை காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? எங்களை இரட்சகம் செய்தே பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்கிறார். அப்படிப்பட்ட புண்ணியத்தையே நாங்கள் எங்களுடைய இனத்திலே பிறந்தவனாக எங்களிடத்திலே நாங்கள் கொண்டிருப்பதனாலே நீ இதை கொண்டாவது எங்களை ரட்சிக்க வேணும் என்று சொன்னார். இதை சொல்லும்போது கண்ணன் கேட்குறார், முதல்ல அறிவு இருக்கான்னு கேட்டேன், அறிவு இல்லைன்னே சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன சொல்றீங்க? அறிவு தான் இல்லை, எங்களிடத்துல புண்ணியம் இருக்குது, இதை கொண்டு நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீங்க. படித்து பரீட்சை எழுதினா தான் மார்க் போட முடியும். நீங்கள் எங்கிட்ட புண்ணியம் இருக்குது மார்க் போடுன்னா நான் போட முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணான விஷயம். அறிவு இல்லைங்கிறீங்க, புண்ணியம் இருக்குங்கிறீங்க, அப்படின்னு முரண்பட்டு பேசுகிறீங்களேன்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னோம் இல்லையா எங்களுக்கு அறிவு இல்லைன்னு, அதனால தானே இப்படிலாம் பேசுகிறோம். புண்ணியத்துக்கும் அறிவுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் பேசுவதிலேருந்தே தெரிய வேண்டாமா எங்களிடத்தில் அறிவு ஒன்றுமே இல்லை என்று அவனிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ எதுவுமே இல்லை, புண்ணியத்தை மாத்திரம் வைத்து நாங்கள் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? ஒரு புண்ணியத்துக்கெல்லாம் பலனை கொடுக்கக்கூடிய அளவை நான் கொடுக்கக்கூடிய பலன் சிறியதல்ல, அதனால் புண்ணியத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. அறிவு இருந்தால் கொடுக்குறேன், புண்ணியம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள், நாங்கள் குறைவாளர்களாகவே இருக்கிறோம், எங்களிடத்தில் எல்லா குறைகளும் இருக்கிறது. நீ கணக்கில் வச்சிருக்கிற குறையை விட கணக்கில் எழுதாத குறைகளெல்லாம் சேர்த்து எங்களிடத்தில் இருக்கிறது. அதை கொண்டு நீ ரட்சிக்க வேணாம். எங்களுக்கு அறிவில்லை, நீ ரட்சிக்கலை. எங்களிடம் புண்ணியம் இருக்குது, அதை நீ ஏற்றுக்கலை. நீ குறைவற்றவனாக இருக்கிறாய், நீ எல்லோர் செய்யக்கூடிய தவறையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், உன்னை சரணமடையாதவனையும் கூட ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அதனால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? குறைவே ஒன்றுமே இல்லாதவனாக, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறாயே, அதை கொண்டு எங்களை ரட்சகம் பண்ணலாம்ல. எங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க வேணாம். உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறைவற்ற ஒரு குணத்தை வைத்து நீ எங்களை ரட்சிக்கலாமே என்று கேட்கிறார்கள். இங்கே
ஏன் அப்படி? எங்களிடத்துல எல்லாமே குறை. ஆனால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? குறைவு இல்லை, குறை ஒன்று இல்லை, குறைவு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய நீ என்ன செய்யணும்? எங்களை இரட்சகம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். பாவங்கள் எங்களிடம் இருந்தால் அதை விளக்கக்கூடிய தகுதியும் உன்னிடத்திலேயே இருக்கிறது. எங்களிடத்திலே பலக்குறைவு இருந்தால் அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் உன்னிடத்திலேயே இருக்கிறது. எங்களிடம் எந்த விதமான ஞானம் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவும் உன்னிடத்திலே இருக்கிறது. அதனால் என்ன சொன்னாங்க? குறைவு ஒன்றும் இல்லாத, குறைவில்லாமையே எங்கள் அறிவில்லாமையை அபேசித்து கிடைக்கிறது. நீ எங்களோடு வந்து பிறந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆயர்பாடியை தேர்ந்தெடுத்து இந்த ஆயர் குலத்திலே வந்து பிறந்தது எதுக்கு தெரியுமா? எங்களிடத்துல ஞானக்குறைவு இருப்பதனாலே தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கிறாய். நாங்கள் பூர்ணமாக ஞானமுடையவர்களாக இருந்தால் நீ எங்களோடு பிறந்திருக்க மாட்டேன். எங்களிடம் ஞானம் இல்லாதனால தான் நீ எங்களுக்கு கிடைத்திருக்கிறாய். எங்களிடம் ஞானம் இருந்தால் நீ எங்களை விட்டு விலகி போய்விடுவாய். அதனாலே தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கிறாய். அதாவது தன் முயற்சியாலே உன்னை பெற இருப்பவர்களை நீ என்ன செய்வ தெரியுமா? என்னிடத்துல இன்னென்ன திறமைகள் இருக்கிறது, இன்னென்ன ஞானம் இருக்கிறது, இதை கொண்டு நான் பகவானை அடைந்து விடுகிறேன்னு சொல்லுகிறேன். என்ன செய்வ தெரியுமா? கூப்பிடுவாரான். உங்கள்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது? இதெல்லாம் என்கிட்ட இருக்குது சாமி. அப்படியா? இந்த வழியாக போ, உனக்கு பரமபதம் கிடைக்கும்னு போகாத ஊருக்கு வழிகாட்டி விட்டுருவான். ஏன்னா இவங்ககிட்ட அந்த நான் எனதுங்கிற அகங்காரம் குறையணும் இல்லையா? சுற்றுல விடுறது. நம்ம போய் ஒரு டூர் போகிறோம், ஒருத்தட்ட கெஞ்சி சாமி இந்த கோவிலுக்கு பாதை எங்கிட்டு இருக்குன்னு கேட்டால் அவர் சரியாக சொல்லுவார். காரில் ஒத்துக்கிட்டு உட்காந்துட்டு என்ன தம்பி அந்த வாதம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் அந்த பக்கம் போவாங்க வரும் போன்னு சொல்லிடுறார். நான் வாட்டுக்கு அந்த ஊரை சுற்ற வேண்டியதுதான். அது மாதிரி நம்ம போய் இவர்கிட்ட போய் நான் எனது அகங்காரம் மமகாரத்தோடு நம்ம நின்னோம்னு என்ன செய்வார்? போகாத ஊருக்கு நெறிகாட்டி நீக்குதியோ, அப்படியா நீ இந்த வழியில் போன்னு சொல்லிடுவேன். அதனால் எங்கிட்ட ஞான குறைவாக இருப்பதனாலே தான் நீ எங்களோடு சேர்ந்து இருக்கிறாய். உன்னையே உபாயமாக பற்றக்கூடிய நிலைதான் சிறந்தது. அதனால் அந்த உன்னிடம் குறை ஒன்றும் இல்லாத ஒரு பூர்த்தியான குணத்தை நீ மறைச்சி வைக்காது, அதை நீ வெற்றி விடு, எங்கள் பக்கம் திருப்பி விடு என்று கேட்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, நான் குறைவில்லாதவனாக இருக்கிறது சரியாக கூட இருக்கட்டும், அப்படி நான் குறைவில்லாதவனாக இருப்பதனாலே உங்களுக்கு நல்லது செய்யணும்னு கட்டாயம் எனக்கு இருக்கா? நான் நல்லவன், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதனால் உங்களுக்கே நான் நல்லது செய்யணும் என்று கேட்கிறார். அப்போ சொல்கிறாங்க, கோவிந்தா, அப்படி நீ நல்லவனாக இருப்பதை நாங்கள் எங்கோ தெரிந்து கொண்டோம் தெரியுமா? கோவிந்தா என்கிற திருநாமம் உனக்கு கிடைத்த போதுதான் எங்களுக்கு அது புரிந்தது. ஏன் நீ கோவிந்தனாக இந்த ஆயர்பாடிக்கு வந்தாயின்னா, இங்கேதான் ஞான குறைவானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களாலே ரசிக்கக்கூடிய அதிலும் ஞான குறைவான பசுக்கள் இருக்கிறது, அதிலும் ஞான குறைவான கன்றுகள் இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் ஞானம் குறைய 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 நான் எனதுங்கிற அகங்காரம் மமகாரம் குறையும். அப்படி குறைந்தவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பகவானே நீ இங்கே கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறாய். அதனாலே தான் இங்கே கோவிந்தனாக இருக்கிறாய். அப்படி நீ குறைவில்லாத கோவிந்தனாக இருந்துதான் நீ என்ன சொல்லியிருக்கிறாய்? சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜா என்று சொல்லுகிறாய். எல்லாவித தர்மங்களையும் வாசனையோடு விட்டுவிட்டு என்னை சரணமடை என்று சொன்னவன் இல்லையா? அது இந்த கோவிந்த நாமத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று. அப்படி நான் குறைவட்டவனாக இருப்பதனாலே, நீங்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள் இருப்பதனாலே அதை கொண்டு நான் உங்களுக்கு நல்லவை செய்ய வேண்டுமா என்று கேட்கக்கூடாது. அதனாலேயே நான் உங்களை கைவிடுவேனே. நான் குறைவே இல்லாதவன், நான் ரொம்ப நேர்மையானவன், நீ எனக்கு உறவினன், நீ தப்பு செஞ்சுட்ட, நான் அதை வந்து சரி பண்ண மாட்டேன். தப்பு செய்தாய், நீ தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையை நான் தேர்ந்தெடுத்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நீ எங்களை கைவிடவே முடியாது, எந்த நிலையிலும் எங்களை நீ விட்டுவிட முடியாது என்று சொல்கிறார். ஏன் அப்படி உங்களை ஏன் விட முடியாது என்னாலன்னு கேட்குறாங்க. உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு. இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவை நீ நினைத்தாலும் விட முடியாது, நான் நினைத்தாலும் விட முடியாது. ஒரு குடத்தண்ணியோடு போகும் உறவல்ல அது. நமக்கு யாராவது நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம பெத்த பிள்ளைகளோ தவறு செஞ்சுட்டா ஒரு குடம் தண்ணியை தூக்கி மேலே ஊற்றிக்கிட்டு உன்னை நான் இதோட தலைமுடிக்கிட்டேன், இன்றைக்கி உனக்கு எனக்கு உறவில்லைன்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட உறவா உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு? அப்படிப்பட்ட உறவு இல்லை. இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும்
நவவித சம்பந்தங்கள் இருக்கிறது, 9 விதத்தில் உறவு இருக்கிறது. ஏதாவது ஒரு உறவு விட்டு போனால் மற்ற 8 உறவுகளும் உன்னோடு சேர்த்து வைக்கும். அப்போ நவவித சம்பந்தத்தினாலே நீ நினைத்தாலும் எங்களிடமிருந்து விலக முடியாது, நாங்கள் நினைத்தாலும் உன்னை விட்டு விலக முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க, உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லுகிறார். ஏன்னா நாங்கள்லாம் உன்னுடைய உடைமை, உன்னுடைய பொருள், உன்னுடைய அவங்கவுங்க என்ன செய்வோம், நம்ம ஆளுக்கு ஒரு பையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அவங்கவுங்க பையை அவங்கவுங்க தானே காப்பாற்றிக்கிடுவோம், நம்ம தானே சூதானமாக பார்த்துக்கன்னு சொல்கிறோம். அதுதானே முறை. பையை சூதானமாக பார்த்துக்கிட்டா நம்ம அந்த பையை தொடமாட்டோம். ஏன்னா அந்த பை ஏதோ அதவே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்குள்ளே ஏதோ உள்ளே நுழைஞ்சிருச்சு போல் இருக்குது, இதில் ஏதோ விசை இருக்குது, இதில் ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்ம தொடமாட்டோம். அதே போல தான் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உன்னுடைய உடைமை, இந்த உடைமைக்கு ஒரு ஆபத்து என்றால் இதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்கிறான், உடைமையை உடையவனுக்கு தான் அந்த பொறுப்பு. என்னுடைய புஸ்தகத்துக்கு ஆபத்து வருகிறதா நான் தான் காப்பாற்றணும். புஸ்தகமே அதை காப்பாற்றிக்கிட்டு தான் நான் தொடமாட்டேன். இதுக்குள்ளே ஏதோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு தொடமாட்டேன். அது சொரூப விரோதமும் கூட. அதனால் உன்னுடைய உடைமையாக இருக்கக்கூடிய எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னை பற்றியது. அதை ரட்சிப்பது உடையவனுடைய பொறுப்பு. பூர்த்தியை குலைத்து கொண்டாலும் பந்தத்தை குலைத்து கொள்ள முடியாதுங்கிற. நீ எங்களை 1000 குறை சொன்னாலும் சரி, நாங்கள் உண்மையில 1000 வருத்தத்தில் இருந்தாலும் சரி, நமக்குள்ள இந்த பந்தத்தை குலைத்து கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு ஒழிக்க ஒழியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிக சிறப்பான ஒரு உறவு இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிறது. அதனால சொல்கிறாங்க, நான் உன்னை அண்டி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அண்டி இலை என்று பிரமாணம் சொல்லுகிறது. நம்ம இல்லைன்னா அவர் இல்லை, அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. இது எப்படி சாமி, நம்ம இல்லாதப்ப அவர் இருப்பார், அவரை போய் இல்லைன்னு சொல்லலாமான்னு? அவர் இருப்பார். அதனால என்ன பிரயோஜனம்? பெரிய ஒரு வைத்தியர், மருத்துவர், மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அதில் தலைமையாக இருக்கிற எல்லா வசதிகளும் வச்சிருக்கிறார். அதுக்குள்ளே ஒரு நோயாளி கூட வரலைன்னா அவர் எவ்வளோ பெரிய திறமைசாலியான மருத்துவராக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அவருக்கு வேலை இல்லை தானே? டாக்டராக இருப்பார், ஆனால் டாக்டராக தொழில் செய்ய முடியாது. அது மாதிரி பரமாத்மா இருப்பார், நம்ம இல்லைன்னா அவருக்கு ஒரு வேலையும் இல்லை. சரி, நமக்கு எப்படி நிலைமைன்னா, அவர் இல்லாமல் நாம் இயங்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆத்மா இயங்கணும்னா அவர் நிச்சயமாக வேணும். ஆக அவருக்கு நம்மளை விட்டால் வேற போக்கு இல்லை, நமக்கும் அவரை விட்டால் வேற போக்கு இல்லை. அதனால இங்கே ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு. ஏன் இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னாங்க? பரமபதத்தில் ஒருவேளை இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு ஒழிக்கப்பட்டாலும் ஒழிச்சு போகலாமா? ஏன்னா அவர் அங்கே பரமாத்மா, நம்ம ஆத்மா. அவரை பார்த்து நம்ம அகமன்னாதான் இதுதான் வேலை. அதனால் அங்கே கூட இந்த உறவு இல்லாமல் போனாலும் போகும். எங்கு இந்த ஆயர்பாடியிலே உனக்கும் எனக்கும் இந்த பூலோகத்தில் உள்ள உறவை யாராலும் ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னாக்க, இங்கு வந்து எங்களுக்கு பரதந்திரனாய் இருந்து எங்கள் கையை காலை பிடித்து காரியம் கொள்ளக்கூடியவனாக நீ இருக்கிறாய். அதனாலே உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ஒழிக்கவே முடியாது. யாரோட ஒழிக்க முடியாதுனா, கோவிந்தா உந்தனோடு உறவு ஒழிக்கவே முடியாது. ஏன் அப்படி? கோவிந்தன் ஆன பிறகு தான் உறவு ஒழிக்க முடியாதான்னு கேட்குறாங்க. நாராயணனோடு தான் நமக்கு உறவு. எப்படிப்பட்ட உறவு? நர நார நாரா, உயிர் உள்ள உயிர் இல்லாத அனைத்து பொருள்களுக்கும் அவன்தான் ஆதாரமாக இருக்கிறான். அப்போ நாராயணான்னு சொல்லும்போது அவருக்கு நமக்குள்ள உறவு அங்கே தெரிகிறது. அந்த உறவு எப்படிப்பட்ட உறவா? பழமையான உறவா. அது கிடக்கட்டும், அது ரொம்ப தூரத்து சொந்தம்ங்க. யாரு? நாராயணன் எங்களுக்கு தூரத்து சொந்தம். எப்பயோ நாங்கள் ஆத்மாவாக வரும்போது வந்த உறவுன்னு. இப்போ கோவிந்தான்னு இருக்கிற நாம யாரு? அந்த பெருமாள் எங்களுக்கு ரொம்ப சொந்தம்ங்க. ஒரே வீட்டு பிள்ளைங்க. நாராயணன் கொஞ்சம் தூரத்து சொந்தம் சொல்கிற அளவுக்கு இந்த கோவிந்தா என்கிற நாமத்தோடு இருக்கக்கூடிய உனக்கும் எனக்கும் உறவு ஒழிக்க